உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:27 மணி வரையிலும் அமாவாசை, அதற்கு பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:05 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:05 மணி வரையிலும் விசாகம், அதற்கு பின்பு அனுஷம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பெயர்ச்சி, சந்திரன் பெயர்ச்சி. ஸோ இது ஒரு ரேர் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் மிதுன ராசிக்கு போயிட்டாங்க. ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒரு அமாவாசை திதியாகவே இன்று 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ நேத்திக்கு 2லையும் இன்னைக்கு 3லையும் இருக்காங்க. சந்திரன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இது ஒரு விதமான ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு காலசர்ப்பதோஷ அமைப்பில் கிரக நிலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட கேந்திரத்தில் ஆணி மாத பிறப்பு, ஒரு மாத பிறப்பில் சூரியன் சந்திரன் புதனுடன் சேர்ந்து கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாள்னே சொல்லலாம். இவர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும். குறிப்பாக பெண்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் குலதெய்வ வழிபாடு செய்வது, இல்லைன்னா இவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆலயத்தில் சென்று 6 தீபங்கள் இவங்க நெய் தீபம் ஏற்றினாங்கன்னா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் இந்த சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா நல்ல பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, இந்த வேலையை இன்னைக்கு நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு மளமளவென்று நடக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனும் சுக்கிரன் தான். அதனால் இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள், வரவேண்டிய பண பாக்கிகள், தன லாபங்கள், எதெல்லாம் நமக்கு வரவேண்டிய பாக்கியோ இது எல்லாம் முயற்சி செய்தால் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாள்னு சொல்லலாம். சந்திரனும் புதனும் சேர்ந்த ராசியில் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு மனசில் குழப்பங்களை கொடுக்கும். இருந்தாலும் மாலை நேரம் மனதிற்கு அமைதியை தரும். இன்றைய நாளில் இன்று மாத பிறப்பு, ஆணி மாத பிறப்பு. அதனால் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இன்று துர்க்கையை வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள். துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வணங்க மாத பிறப்பான இன்றைய நாளில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமைகிறது. பல மாதங்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்று நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 12ஆம் இடத்துலையும் மற்றும் சூரிய பகவான் 12ஆம் இடத்துலையும் புத பகவான் 12ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நிரந்தர தீர்வை காணலாம். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ராசிநாதன் சூரியன் 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. இன்றைய நாள் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தை தரும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புதிய வேலையில் சேருவது, இப்படிப்பட்ட விவகாரங்கள் இவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம்.
புதிய வேலைக்கான முயற்சியை இன்று எடுத்து செய்தால் இவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சுமை குறையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் மற்றும் புத பகவானால் தொழிலில் சில மாற்றங்களை பார்க்கலாம். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நல்ல வருவாய் ஈட்டக்கூடியதாகவே அமைகிறது. இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய வியாபாரம் கிடைப்பதோ அல்லது தொழில் விஸ்தரிப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன், புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் இன்று மாத பிறப்பில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று சப்தகன்னி வழிபாடுகள் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன், புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் யாவும் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் வசதிகள் மற்றும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்குவார் சந்திர பகவான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. சற்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு இன்று அன்னதானங்களும் செய்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் அனைத்தும் இன்று தீரும். இன்று ஒரு சிலருக்கு உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் மற்றும் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் செய்வது, புதிய வேலை தேடுவது அல்லது வேலைக்கு சேருவது அனைத்தும் நற்பலனை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன பயம் விலகும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று சொத்து விவகாரங்களில் சில குழப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் வந்து போகலாம். இன்று முடிந்தவரையில் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் எழலாம். மாலை நேரம் மிகவும் உகந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகர ராசிக்காரர்கள் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது வேலையில் விஸ்தரிப்பு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதோ நல்ல ஒரு மன அமைதியை தரும். இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் மற்றும் 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைகள் இது அனைத்தும் இன்று தீரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் அதனுடன் சேர்ந்த சூரியன், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் மனதிற்கு நிறைவை தரும். மீனராசி நேயர்களுக்கு பகல் நேரத்தில் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள், கடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இன்று நீங்கள் கையெழுத்திடலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மேலும் இன்று மாத பிறப்பாக இருப்பதனால் குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றும் சூரியனுக்கு இன்று வழிபாடுகளை செய்து உங்கள் முன்னோர்களையும் வணங்க மீனராசி அன்பர்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் சித்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.